ஊழியர்களுக்கான பணப்பலன் ஈமக்கிரிகைகள் மருத்துவ பாதுகாப்பு இந்த கோரிக்கைகளை கொண்டிருப்பதற்கு தவறம் செய்து ஒன்று கொள்வோம், போராடுவோம், வெற்றி கொள்வோம் என்று கூறி எனது மாவட்ட செயலாளர்களுக்கு நன்றி. அடுத்த வரவு மாவட்ட பொருளாளர் நிறைவேறியுள்ளார். அடுத்தபடியாக நம்மளுடைய மாநில செயலாளர் எஸ் சங்கரநாராயணன் அவர்களுக்கும், அடுத்தபடியாக நமது உடல்நிலை சரியில்லை என்றாலும் இங்கு வருகை தந்துள்ள கே சீமச்சாமி அவர்களுக்கும், மற்றும் நம்மளுடைய தலைவர் கன்னிச்சாமி அவர்களுக்கும், செயலாளர் முகன் சண்முகம் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக மேடையில் அமர்ந்திருக்கும் மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும், மணிமேகலை காவேரி முக்கியமாக மலையாளிகளுக்கு ஒரே நினைக்க வேணாம், எனக்கு அந்த பேர் தான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்தபடியாக நம்மளுடைய இருபால் அங்கன்வாடி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தில் பால்வாடியிலிருந்து நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வரவு செலவு அறிக்கையை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில தோழர்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய சங்கம் பிளவுபட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஆரம்பத்துல 2013 இருந்து நம்ம இருக்கிறது ஒரே சங்கம் தான். மாயமலை தலைமையில் உள்ள சங்கம் தான் நமது சங்கம். 1800 பிரதிநிதி கட்டணம் தூத்துக்குடி 9 நபர்கள் 200 ரூபாய் வீதம் 1800. சென்னை மாநில ஆயத்த மாநாடு சென்று வந்த வகையில் 3 தடவையோ 4 தடவையோ நம்ம வேன்ல சென்று வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் 50,600 வரவு செலவினம். செலவினங்கள் உறுப்பினர் சந்தா மாநில மையத்திற்கு செலுத்தியது 130 × 50 6500. காலண்டர் 2023க்கு 75 × 40 3000. காலண்டர் 2024 70 × 40 3000. 70 × 40 2800. சாரி. உண்ணாவிரத நிதி மாநில மையத்திற்கு செலுத்தியது 1500. வேன் பிடித்து சென்னைக்கு 3 முறை சென்று வந்தது 79,890. இதனுடைய நம்மளுடைய வரவு 50,600. இது 79,890. கூட்டமைப்பு சார்பாக அரண்மனை வாசலில் நடந்த ஆர்ப்பாட்ட செலவு 6000. மாவட்ட செயற்குழு கூட்டம் 4 முறை உணவு செலவு 6400. தூத்துக்குடியில் பிரதிநிதி கட்டணம் செலுத்தியது 9 × 200 1800 ரூபாய். இது செலவினம். ஆரம்ப இருப்பு வரவினத்துல ஆரம்ப இருப்பு 820 ரூபாய். ஏற்கனவே இருந்த ஆரம்ப இருப்பு 820 ரூபாய். மொத்த வரவு 71,200. கடன் வரவு சங்கரநாராயணன் அவர் தான் கடன் போடுறாரு. மாநில தலைவராக இருந்துட்டு மாவட்டத்தில் இருக்கும்போது அவர் தான் கடன் போட்டாரு. இப்போ அவர் தான் நம்மளுக்கு கடன் போட்டு இதுல மாவட்ட பேரவை எல்லாத்தையும் அவர் தான் நடத்திட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு அவருடைய கடன் வரவாக 1,870 ரூபாய். அவருடைய கடன் வரவு 1,870 ரூபாய். சென்ற ஆண்டு நிலுவை, அதாவது சென்ற ஆண்டு நிலுவை சேர்த்து தான் அவருடைய கடன் தொகையாக வருகிறது. சென்ற ஆண்டு நிலுவை 65,000 ரூபாய். மொத்த செலவு 1,07,890. ஆமா, ஆக மொத்தம் 1,72,890 வரவு. செலவு 1,72,890. என்னுடைய வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளேன். கருத்து அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் விவாத கருத்துகள் வைப்பாங்க. வேலை அறிக்கையிலையும் வரவு செலவு அறிக்கையிலையும் விவாத கருத்து வைக்கும் போது ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் இருந்து அவங்க சொல்லுவாங்க. அப்ப உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி வரைபடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த தீர்மானம் வாங்கிக்கப்பட்டுள்ள செயலாளர் அறிக்கை, பொருளாதார அறிக்கையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை விவாதங்கள் பின் கேட்கப்படும். அதுவரையும் சற்று யோசித்து வைக்குள்ள தற்போது ஏற்கப்படலாக நமது பேரோடைய ஒன்றியத்தைச் சேர்ந்த ரத்தினம் அவர்கள்
தினம் வீரம் செறிந்த மண் சிவகங்கை சீமையிலே வீர நட போட்டு சிவகங்கை மாவட்டத்தில் பணியாற்றிய சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியருடைய ஓய்வு பெற்ற சங்கத்தின் 4வது மாநில பிரதிநிதித்துவ மாநாடு இவ்வரங்கத்திலே சீர சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் இவற்றை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய மாநில துணைச் செயலர் அவர்களுக்கும் மாவட்ட பொதுச் செயலர் அவர்களுக்கும் அனைத்து ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அனைவருக்கும் தேவோட்ட ஒன்றியத்தின் சார்பாக வீரம் செறிந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி இந்த அமைப்பிலே இந்த நிர்வாகத்திலே பணியாற்றிய அனைத்து ஊழியர்களையும் வயது முதிர்வின் காரணமாக பல்வேறு நபர்கள் வரவில்லை என்றாலும் இந்த அரங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் பார்க்கின்ற பொழுது இது நமது குடும்ப விழாவாகத்தான் இன்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இதை யாரும் மறக்க முடியாது. ஒவ்வொரு ஊழியர்களும் ஏறத்தாழ 35-40 ஆண்டு காலம் பணியாற்றி நம்முடைய சொந்த பந்தங்களை கூட நாம் மறந்துவிட்டு இந்த அமைப்பை மட்டும் நாம் ஒரு பிரதான அமைப்பாக ஒரு குடும்ப உறவாக நாம் வாழ்ந்து வளர்ந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறோம் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையிலே இன்று ஓய்வு பெற்ற ஊழியர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அரங்கத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு என்னை அறியாத ஒரு எண்ணற்ற மகிழ்ச்சி கடலிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவாக நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையிலே இப்பொழுது நம்முடைய நிலைமைகளை பற்றி ஒரு பாடலாக வருகின்றேன். போராட்டமே வாழ்க்கையாச்சு நீரோட்டம் போலே, ஆத்து நீரோட்டம் போலே, சோள பொறி கிடைக்குது யானை பசிக்கு தேரோட்டம் போலே, வசம் ஒரு தேரோட்டம் போலே. போராட்டமே வாழ்க்கையாச்சு நீரோட்டம் போலே, ஆத்து நீரோட்டம் போலே, சோள பொறி கிடைக்குது யானை பசிக்கு தேரோட்டம் போலே, வசம் ஒரு தேரோட்டம் போலே. அகப்பற்றி வாழ் நீண்டது ஆதாரியாலே, அகப்பற்றி வாழ் நீண்டது ஆதாரியாலே, செய்து ஆதாரியாலே, கோவில் அருள் இருந்தும் பரங்கெடைக்கல பூசாரியாலே, கோவில் பூசாரியாலே. போராட்டமே வாழ்க்கையாச்சு நீரோட்டம் போலே, ஆற்று நீரோட்டம் போலே, சோள பொறி கிடைக்குது யானை பசிக்கு தேரோட்டம் போலே, வருஷம் ஒரு தேரோட்டம் போலே. பெத்த மக ஊரை சுத்துற வேலை கிடைக்கல, பெத்த மக ஊரை சுத்துற வேலை கிடைக்கல, படிச்சு வேலை கிடைக்கல, வெற்றிலைக்கு பார்க்கலாம ஒட்டு திண்ணையில வறுமை முட்டியதால, வெற்றிலைக்கு பார்க்கலாம ஒட்டு திண்ணையில வறுமை முட்டியதால. போராட்டமே வாழ்க்கையாச்சு நீரோட்டம் போலே, ஆற்று நீரோட்டம் போலே, சோள பொறி கிடைக்குது யானை பசிக்கு தேரோட்டம் போலே, வருஷம் ஒரு தேரோட்டம் போலே. 40 ஆண்டு பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டோம், நாம் எல்லாம் ஓய்வு பெற்று விட்டோம். 40 ஆண்டு பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டோம், நாம் எல்லாம் ஓய்வு பெற்று விட்டோம். இப்போ உணவிற்கு வழியின்றி தெருவில் நின்று விட்டோம், இப்போ உணவிற்கு வழியின்றி தெருவில் நின்று விட்டோம், நாம் எல்லாம் தெருவில் நின்று விட்டோம். போராட்டமே வாழ்க்கையாச்சு நீரோட்டம் போலே, ஆற்று நீரோட்டம் போலே, சோள பொறி கிடைக்குது யானை பசிக்கு தேரோட்டம் போலே, வருஷம் ஒரு தேரோட்டம் போலே. அடுத்தபடியாக அறிக்கை இறுதி விவாதம்
அறிக்கை மீது நிறைவேறலை சுட்டிக்காட்ட ஒவ்வொரு ஒன்றியமும் முதன்முறையாக மானாமலை ஒன்றியம் அடுத்தபடியாக தேவாட்டி ஒன்றியம் அடுத்தபடியாக காலாடி ஒன்றியம் அடுத்தபடியாக சிவகங்கை ஒன்றியம் அடுத்தபடியாக இளையாங்குடி ஒன்றியம் அடுத்தபடியாக திருப்பூர் ஒன்றியம் சொல்லிட்டாங்க அடுத்தபடியாக எஸ்தூர் ஒன்றியம் அடுத்தபடியாக சிங்கப்பூர் ஒன்றியம் அடுத்தபடியாக சிவகங்கை ஒன்றியம் உங்களுடைய எண்ணத்தை பார்க்கும் பொழுது அனைத்து தீர்மானங்களையும் அனைத்து செயல் அறிக்கையும் பொருளாதாரத்தையும் ஏற்றுக்கொண்டதாக கரவழி ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். இந்த செயல் அறிக்கையும் பொருளாதார அறிக்கையும் ஏற்றுக்கொண்டதாக கரவழி ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது தீர்மானங்களை வாசிக்கிறவர்கள் தீர்மானங்களை மட்டும் முன்மொழியவும் வழிமொழியவும் கேட்டுக்கொள்கிறேன். முதலாக மணிமேகலை பொது கோரிக்கை 1 முதல் 5 வரை முன்மொழியவும் அதை வழிமொழிய கலாய ஒன்றிய சேர்த்தவர்களை வழிமொழியுமாறு அறிவிக்கிறேன். மணிமேகலை அவர்கள் சாக்கோட்டை ஒன்றியம் கண்ணங்குடி வழியாக தொண்டிக்கு ரயில்வே பாதை அமைத்து கொடுக்க வேண்டும். சிவகங்கையில் கிராஃபைட் தொழிற்சாலையை விரிவுபடுத்தி படித்த இளைஞர்களுக்கு வேலை இந்த தீர்மானங்களை வழிமொழிகிறேன். அடுத்தபடியாக பொது கோரிக்கையில் 6 to 10 வரை மாவட்ட துணைத் தலைவர் சேவகோட்டை ஆறுமா அவர்கள் முன்மொழிவார்கள். அதை வழிமொழிய மானாமரை ஒன்றிய செயலாளர் அவர்கள் ராஜாங்க வழிமொழிவார்கள். இந்த கூட்டத்திற்கு தலைவர் அவர்களுக்கும் ஏனைய ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலருவில் தாலுகாவில் சார்நிலை கருவூலம் அமைத்தல் வேண்டும். எஸ்புதூர் ஒன்றியத்தில் புதிய ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் கட்ட வேண்டும். திருப்பவனத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்ட வேண்டும். சிங்கமுடரி ஒன்றியத்தில் பாரி வள்ளல் அவர்களுக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும்.
கல்லணையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த தீர்மானத்தை ராஜா அவர்கள் வழிமொழியை கேட்டுக்கொள்கிறேன். மேற்கண்ட இந்த தீர்மானங்களை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று வழிமொழிகிறேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பேசுறது எல்லாரும் கேட்கணும். எதுக்கு வந்தோம், எதுக்காக அந்த மாநாட்டுக்கு வந்தோம்னு தெரியணும். எல்லாரும் அவங்க சொந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தால் மாநாட்டுடைய கவனமே திசை மாறி போயிடும். அமைதியாக இருந்து மாநாட்டினுடைய தீர்மானங்களையும் தலைவர்களுடைய பேச்சுக்களையும் கேட்டு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொது தீர்மானம் 11 to 15 வரை கண்ணங்குடி ஒன்றிய செயலாளர் செல்லையா அவர்கள் முன்மொழியவும் திருப்பூர் ஒன்றிய தலைவர் திருமணம் அவர்கள் பணிமுகம் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கல்லலில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும். காக்கோட்டை பேருந்து நிலையத்தில் நவீன கழிப்பறை குளியலறை அமைக்க வேண்டும். கண்ணங்குடியில் புதிய பேருந்து நிலையம் பயணிகள் தங்கும் விடுதியும் அமைக்க வேண்டும். இளையாங்குடியில் பெண்கள் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறைகள் கட்ட வேண்டும். தேவோட்டை பேருந்து நிலையத்தை விரிவுபடுத்தி பயணிகள் தங்கும் விடுதிகள் அமைக்க வேண்டும். திருப்பத்தூர் பேரூராட்சியை நகராட்சியாக அமைக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை திருப்பூர் திருமால் அவர்கள் வழிமொழியாக கேட்டுக்கொள்கிறேன். சொன்ன தீர்மானங்கள் அனைத்தையும் நான் வழிமொழிகிறேன். அடுத்தபடியாக சங்க தீர்மானம் ஆய்வு தீர்மானமாக மாவட்ட துணைத் தலைவர் KS மாரியப்பன் அவர்கள் 1 முதல் 4 வரை ஆய்வு தீர்மானத்தை வாசிப்பார்கள். மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினுடைய பேரவை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தோழர் கன்னிச்சாமி அவர்களே மற்றும் மாவட்ட நிர்வாகிகளே, அனைத்து ஒன்றிய நிர்வாகிகளே, இங்கே தொடக்க உரையாற்றி சென்றிருக்கின்ற அன்பிற்குரிய தோழர் செல்லமுத்து அவர்களே, இங்கே சிறப்புரையாற்றி இருக்கின்ற அன்பிற்குரிய தோழர் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய சிவகங்கை மாவட்ட தூண்களிலே ஒருவராக இருந்து இங்கே சங்கத்தை வழிநடத்திய பல ஆண்டு காலமாக வழிநடத்திய அன்பிற்குரிய தோழர் சீமைச்சாமி அவர்களே, இங்கே சிவகங்கை மாவட்டத்தினுடைய சத்துணவு ஊழியர் சங்கத்தின் தியாக சீடராக அன்றைக்கும் வாழ்ந்து இன்றைக்கு ஓய்வு பெற்ற அமைப்பினுடைய சங்கத்தின் தியாகச்செம்மலாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய தோழர் மாநில செயலாளர் சங்கரநாராயணன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற நமது அமைப்பினுடைய மாநில
துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் எஸ்.ஜே. கட்டபொம்மன் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே பெரும் திரளாக வருகிறது இந்த மாவட்ட பேரவையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்குரிய சங்கத்தின் உயிர் மூச்சான இருபால் தோழர்கள் அனைவரையும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி இந்த தீர்மானங்களை முன்மொழிய ஆசைப்படுகிறேன். நாம் இந்த பணிக்கு வருகின்ற காலத்திலே நாம் பெற்ற ஊதியம் ரூபாய் 150 மட்டும். அதற்கு பிறகு இந்த அமைப்பினை ஏற்படுத்தி சிவகங்கை மாவட்டத்திலே கண்ணங்குடி ஒன்றியத்திலே தான் இந்த அமைப்பு முதலாக தொடங்கப்பட்டது. அன்றைக்கு இருந்த அன்பிற்குரிய தோழர் ரெங்கராஜன் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டார். அவருக்கு நாங்களெல்லாம் முற்ற துணையாக இருந்து இந்த சங்கத்தை அமைப்பதற்கு கிராமங்கள் தோறும் அமைப்பாளர்களையும் ஊழியர்களையும் சந்திப்பதற்கு அப்பொழுது சைக்கிள் தான் இருந்தது. சைக்கிளிலே பயணம் செய்யும். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த அமைப்பை கட்டி அமைத்தோம். அப்படியெல்லாம் கட்டி அமைத்து பல்வேறு கோரிக்கைகளை நமது மாநில மையம் வடிவமைத்து தந்த பல்வேறு கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனை போராட்டங்கள், எத்தனை மாநாடுகள், எத்தனை கோரிக்கை ஊர்வலங்கள், எத்தனை மகதர்கள், இப்படியெல்லாம் செய்து ஒவ்வொரு கோரிக்கைகளாக வென்றெடுத்திருக்கிறோம். இப்பொழுது கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள் பெறுவதில் போல 90% சலுகைகளை இன்றைக்கு பணிகளில் இருக்கின்ற நமது தோழர்கள் சத்துணவு ஊழியர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள்லாம் இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஊதியத்தில் நாங்கள் ஓய்வு வருகின்ற பொழுது 1/3 பங்கு கூட பெறவில்லை. இருந்தாலும் கூட வாழை அடி வாழை என்பது போல நாம் வாழையாக இருந்து இந்த அடி வாழைகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வென்றெடுத்து இன்றைக்கு அதை அவர்கள் ஓரளவு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நமது நிலைமை மீண்டும் பழைய கதை போல மீண்டும் தொடக்கத்திலிருந்தே நாம் தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஓய்வு பெற்ற பிறகு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை போல நாம் ஒவ்வொரு கோரிக்கைகளாக முன்வைத்து போராட்டங்கள் நடத்தித்தான் வெல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இது காலத்தின் கட்டாயம். உழைப்புக்கு ஓய்வில்லை என்று சொல்வார்கள். நாம் மீண்டும் நம்முடைய உழைப்பை செலுத்தி இந்த மாநில மையம் நமக்கு வடிவமைத்துக் கொடுக்கிற போராட்ட களத்திலே நின்று உற்ற துணையாக நின்று நாம் கோரிக்கைகளை வென்றெடுக்க நாம் அனைவரும் உறுதுணையாக நாம் உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விடியலை தேடி அமெரிக்கா போயிருக்கிறார். அவருக்கு விடியலை தேடி அமெரிக்கா போயிருக்கிறார். நமக்கு விடியல் எப்பொழுது தரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் தரமாட்டார்கள். அவர்கள் கொடுக்க வைக்க வேண்டும். எப்படி போராட்டங்கள் தான் ஒரு தீர்வு. நிச்சயமாக நாம் முடிந்த அளவு நமது சக்திக்கு உட்பட்டு போராட்டங்களை நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு கோரிக்கைகளை வென்றெடுக்க நாம் மிகவும் ஒரு ஆர்வத்தோடு, அக்கறையோடு, ஒரு தெளிவோடு நாம் இருந்து போராடி வெல்ல வேண்டும் என்று உங்களெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, நாம உயிர் மூச்சு உள்ளவர், நமது உயிர் மூச்சு உள்ளவரை நாம் போராடித்தான் பெற வேண்டும். கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும். அதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு மாவட்ட மையத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு இங்கே ஒரு சில தீர்மானங்களை முன்வருகிறேன். தீர்மானம் 1, குறைந்தபட்ச பென்ஷன் ரூபாய் 6750 சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும். தீர்மானம் 2, அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும். தீர்மானம் 3, குடும்ப பென்ஷன் வழங்க வேண்டும். தீர்மானம் 4, மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த தீர்மானங்கள் நிச்சயமாக அதாவது இந்த அரசால் நிறைவேற்றி தர முடியாத தீர்மானங்கள். ஏற்கனவே நாம் எந்த நிலையில் பணிபுரிந்தோமோ
அதே நிலையில் பணிபுரிந்த மற்ற துறை ஊழியர்களுக்கு இவர்கள் இந்த ஊதியத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நமக்கு மாநில நிர்வாகிகள் விரிவாக எடுத்து விடுவார்கள். அதே போல இந்த அடிப்படை ஊதியம் 6750க்கு அகவிலைப்படி வழங்க வேண்டும். அதே போல மற்ற துறை ஊழியர்களுக்கு வழங்குவதைப் போல குடும்ப பென்ஷன் வழங்க வேண்டும். மருத்துவ காப்பீடு திட்டத்தை நாம் பணிபுரிந்த போது இருந்தது, இப்பொழுது இல்லை. எனவே நமக்கும் அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை நமக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும். அதெல்லாம் ஏற்படுத்திட மறுத்தால் ஒரு போராட்டம் மூலம் நாம் வென்றெடுக்க உறுதி கூற வேண்டும் என்று உங்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தீர்மானத்தை வழிபடிய கண்ணங்குடி ஒன்றிய பொருளாளர் குணசேகரன் அவர்கள் மேற்கண்ட தீர்மானங்களை முன்மொழிகிறேன், வழிமொழிகிறேன். அடுத்தபடியாக சங்க தீர்மானம் 567 தேவாடி ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் அவர்கள் முன்மொழியவும் வழிமொழிய எஸ்போல் ஒன்றிய செயலாளர் கணேசன் அவர்களிடமும் இருவரையும் அணுகிறேன். கணேசன் அவர்கள் மாணிக்கவும் எஸ்போல் கணேசன். அனைவருக்கும் வணக்கம். அருமையான இந்த காலை வேளையிலே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தின் இந்த மாநிலம் தழுவிய மாநில நிர்வாகத்தினுடைய முடிவின்படி மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய இந்த பேரவையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய கண்ணுச்சாமி அவர்களே, வரவேற்பை நிகழ்த்தியுள்ள தேவகோட்டை ஒன்றியத்தைச் சேர்ந்த இணைச் செயலாளர் முத்துசிவம் அவர்களே, எங்களுக்கே தெரியாம மாவட்ட துணைத் தலைவர் என்று போட்டிருக்கிறார்கள், சரியை தவிர தெரியவில்லை. இருந்தாலும் மாவட்ட துணைத் தலைவர் என்று போட்டிருக்கிறார்கள், பிரிண்டிங் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. துவக்க உரை ஆற்றி அமர்ந்துள்ள எஸ் செல்லமுத்து மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு சத்துணவு அனைத்துத்துறை ஓய்வூதியர் சங்கம் அவர்களே, செயலர் அறிக்கை வாசித்து அமர்ந்துள்ள மரியாதைக்குரிய அண்ணன் புகன் சண்முகம் மாவட்ட செயலாளர் அவர்களே, பொருளாளர் அறிக்கை வாசித்து அமர்ந்துள்ள மரியாதைக்குரிய சகோதரி வி சரோஜினி மாவட்ட பொருளாளர் அவர்களே, மற்றும் இயக்கப்பாடல் பாடிய எஸ் ஆல்பர்ட் மற்றும் ரத்னம் அவர்களே, தீர்மான முன்மொழிதல் மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் KRS மாரியப்பன் அண்ணன் அவர்களே, கண்ணங்குடி தலைவர் எம் குணசேகரன் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே, சுருக்கமாக முடிக்க சொல்லியிருப்பதன் காரணமாக அனைவருடைய பேரையும் சொல்வதற்கு இயலாமைக்கு வருந்துகிறேன். இந்த மாவட்ட பேரவையானது மீண்டும் நம்மை 1982க்கே அழைத்து சென்றுள்ளது. ஏனென்றால் 1982 தான் நாம் அனைவரும் இந்த பணியிலே அமர்த்தப்பட்டோம். அன்றிலிருந்து ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் நாம் பணி செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நாம் பெற்ற பயன் எதுவும் இல்லை. ஆனால் நமக்காக இந்த சங்கங்கள், தாய் சங்கங்கள் நமக்காகவே போராடி பல பெரிய சலுகைகளை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. அதிலே நாம் பெருமிதம் கொள்வோம். இருந்தாலும் நம்மளுடைய வாழ்வாதாரமான அந்த பென்ஷன்
குடும்ப நல பென்ஷன், அதுவும் வரையறுக்கப்பட்ட குடும்ப நல பென்ஷன். இப்போ நம்ம வாங்குறது பென்ஷனே இல்லை, ஏதோ முதியோருக்கு கொடுக்குற அந்த 1500 2000 மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வரையறுக்கப்பட்ட குடும்ப நல பென்ஷன்னாக்க இப்போ நான் செத்து போயிட்டேன்னா என்னுடைய பென்ஷன் என் பிள்ளைக்கோ என் மனைவிக்கோ போகணும். அது கால வரையறுக்கப்பட்ட குடும்ப நல பென்ஷன். அதற்குரிய அகவிலைப்படியோடு சேர்த்து நம்மளுக்கு வழங்கினால்தான் அந்த பென்ஷன் முழுமை வரும். நமக்கு முழுமையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அது கிடைக்காத வரை நாம் இன்னும் இதற்கு மேலும் சிரமப்படக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த நிலைமைகளை நாம் என்றும் மனதில் நினைத்து இந்த சங்கத்திற்கு ஒற்றுமையுடன் கூடி ஒவ்வொரு நிகழ்விலும் கலந்து கொண்டு நாம் நம்முடைய இலக்கு அந்த குடும்ப நல பென்ஷனை பெறுவதற்கு ஒன்று கூடி போராடி வெற்றி பெற வேண்டும் என்று தேவகோட்டை ஒன்றியத்தின் சார்பிலே கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானங்களை உங்கள் முன்மொழிகின்றேன். இறந்த ஊழியர்களுக்கு ஈமை கிருகைக்காக ரூபாய் 25,000 வழங்க வேண்டும். அடுத்தபடியாக ஓய்வூதியர்களுக்கு இலவசமாக பஸ்ஸில் செல்ல அனுமதி வழங்க வேண்டும். சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியராக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்மொழிகின்றேன். வழிமொழியா எஸ்போ முடிச்சல கடைசி இந்த மாவட்ட பேரவை வழிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய எஸ்பூர் ஒன்றியத்தின் சார்பாக காலை வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 தீர்மானங்களும் எஸ்பூர் ஒன்றியத்தின் சார்பாக வழிமொழிகிறேன். அடுத்தபடியாக வாழ்த்துறை காலத்தினுடைய அருமை கருதி ஒவ்வொரு ஒன்றிய தலைவராகவும் சுருக்கமாக வாழ்த்துறை வழங்க நினைக்கிறேன். முதலாக என் சண்முகம் ஒன்றிய தலைவர் கண்ணங்குடி. இந்த 4வது சிவகங்கை மாவட்ட 4வது பேரவை கூட்டத்திற்கு தலைமை ஏற்பட்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்களே மற்றும் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தோழர்களே, அதைவிட ஒரு ஆர்வத்தோடு நான் கூட நினைத்தேன் 10-20 பேர் தான் வருவார்கள் என்று. ஆனால் இங்கு வந்திருக்கிற பெண்கள் சமுதாயத்தை பற்றி பார்க்கும் பொழுது இன்னும் நம்முடைய போராட்டம் வலுவடைய வேண்டும் என்று அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே நான் என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். ஆனால் காலம் கருதி சுருக்கமாக பேசி சொல்வதால் நான் ஒரு சில வார்த்தைகளோடு முடிக்கிறேன். கண்ணங்குடி ஒன்றியம் என்பதற்கு ஒரு சில சிறப்புகள் உண்டு. அதை எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். அதை நான் இன்னும் மறுபடியும் சொல்ல விரும்பவில்லை. இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்ததே கண்ணங்குடி ஒன்றியம் தான். அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த 12 ஒன்றியத்தில் உள்ள நிர்வாகிகளும் ஊழியர்களும் எவ்வளவு சிறப்போடு கொடுத்து நமக்கு இன்றைக்கு சத்துணவு ஊழியர்கள் அரசு ஊழியர்களைப் போல அனைத்து சலுகைகளையும் பெற்றிருக்கிறோம். அதை நாம தான் பண்ணி கொடுத்தோம். அந்த அடிப்படையில் இப்போ ஓய்வு பெற்ற பிறகு நாமெல்லாம் இப்பொழுது கைகால் முழங்கால் வலிக்குது, எந்திரிச்சு நடக்க முடியல. ஒவ்வொரு குடும்பத்திலேயே புள்ள ஊட்டிய சோறு போட மாட்டேங்குது. இத்தனை காலம் வேலை பார்த்து இடம் வச்சிருக்கேன் என்ன கேட்க புள்ள ஊட்டிய வழியா அவங்க பெற்ற தாய் கொடுத்து சாப்பாடு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது. அது இருந்தாலும் அதை இந்த அரசுக்கு எடுத்துரைத்து
நமக்குள்ள சலுகைகளை பெற வேண்டும் என்று இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் வருங்காலங்களுக்கு போராட்டம் என்றால் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். அதற்கு எல்லாரும் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு வணக்கம், சிறப்பாக வணக்கம் தெரிவிக்கொண்டு என்னை உரையை முடிக்கிறேன். வணக்கம். அடுத்தபடியாக பாத்துறை வழங்க காளையார்களுடைய ஒன்றிய தலைவர் செபஸ்டியான் அவர்கள் அழைக்கிறோம். அடுத்தபடியாக தேவ ஒன்றிய தலைவர் கலாவதி துணைச்செயலாளர் அவர்கள் மேடைக்கு வரவும். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க, அங்கன்வாடி ஊழியர் சங்க, ஓய்வூதிய சங்க உறுப்பினர்களே, இங்கு நடக்கக்கூடிய 4வது மாநில மாவட்ட மாநாடுக்கு தலைமையேற்றிருக்கும் மாவட்ட தலைவர் கனிச்சாமி அவர்களே, ஒரு சரியான கல்யாண மண்டபத்தை முடித்து ஒரு அரசியல் கட்சி மாநாடு போல இங்கே நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் கனிச்சாமி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம அரசு ஊழியர்கள் நம்ம இது மத்தியில் மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற அரசாக இருந்தாலும் சரி, இது அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நம்மளுடைய கோரிக்கைகளை தேர்தல் சமயத்தில் வைக்கிறார்கள். அதை யாருமே நிறைவேற்றுவதில்லை. தேர்தல் அறிக்கையிலே மட்டும் சொன்னது மாதிரி அந்த ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அதை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க, டிஎம்கே அரசு சொன்னாங்க, எடப்பாடி அரசு சொன்னாங்க, எந்த கோரிக்கையும் நமக்கு நிறைவேற்ற முடியல. எடப்பாடி அரசு 4 வருஷம் இருந்து ஆட்சியை தக்க வைக்க தான் இதுக்கு இதாக இருந்தார். அதே மாதிரி டிஎம்கே அரசு வந்த பிற்பாடு சத்துணவு கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு உதவியாளருக்கு 2 வருஷத்தை இது பண்ணி 60 ஆக்குனது பெரிய சாதனைன்னு தேர்தல் அறிக்கையில் சிறப்பாக செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கோரிக்கையுமே நமக்கு வென்றெடுத்து வரல. சாராயம் கொடுத்து சாவுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட நமக்கு இல்லை. அவங்களுக்கு 10 லட்சம் இது பண்ணுறாங்க. நமக்கு இந்த கோரிக்கையில் நிறைவேற்றுறதுக்கு நிதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தமிழ்நாடு அரசே செய்ய நினைச்சா செய்யலாம். 3 வருஷம் முடிஞ்சு வச்சு நம்ம குறைப்பீட்டில் அது தேர்தல் டயத்தில் அதை செய்வோம்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க வருவாங்க. அதனால் நம்ம சங்க ஊழியர்கள் இதுவரைக்கும் நடந்த கூட்டங்களில் இவ்வளோ சிறப்பாக யாருமே கலந்துக்கிட்டதில்லை. அதனால் இந்த மாநாட்டில் கொண்ட தீர்மானங்களையும் எல்லாத்தையும் நல்லபடியாக அரசு நிறைவேற்றணும்னு ஒற்றுமையாக போராடி வென்றெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். அடுத்தபடியாக தேவகோட்டை ஒன்றிய துணைத் தலைவர் கலாவதி அவர்கள் அழைக்கிறோம். அடுத்தபடியாக மானாமணி ஒன்றிய தலைவர் பிச்சை அவர்களை அழைக்கிறோம். வாழ்த்துறை வழங்க. பிச்சை அவர்கள் முத்தமிழாம் தேன்மருக முன்னித்திரண்டனுக்கு இத்திடலில் வைக்கும் இருவாளில் என் வணக்கம் என்று மானாமணி ஒன்றியத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் வருகவரையின வரவேற்று இந்த மாவட்ட பேரவையிலே முக்கியமாக தலைவருடைய அறிக்கை, செயலாளருடைய அறிக்கை மற்றும் பொருளாளருடைய அறிக்கை அனைத்தும் நல்ல விதமாக உண்மையிலேயே பாராட்டக்கூடிய அளவிலே இருந்த போதிலும் மாவட்ட மையமானது தனிநபர் கடனை உடனடியாக அடுத்து செயற்குழுவை கூட்டி தனிநபர் கடனை தீர்ப்பதற்கான ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக நாம் அனைவரும் ஏறத்தாழ இந்த சத்துணவை ஓய்வு பெற்றவர்கள் அனைவருக்கும் இந்த நம்மை தொடாத நோய்கள் எல்லாம் நெருங்கி தொட்டு கொண்டிருக்கின்றது. சர்க்கரை நோயிலிருந்து ஏதாவது இருதய
நோயிலிருந்து ஒவ்வொருக்காக தாக்கி நம்மை அழித்து கொண்டு போயிருக்கின்றது. இருந்த போதிலும் சத்துணவு அமைப்பாளர்கள் அந்த குடும்ப நல ஓய்வூதிய பென்ஷன், வரையறுக்கப்பட்ட பென்ஷன் நாம் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்திலேயே இருக்கின்றார்கள். அவர்கள் கூடியவரையில் அவர்களுடைய இயக்கத்தை போக்குவதற்கு மாநில மையமானது உடனடியாக அடுத்து வரக்கூடிய மாநில பேரவையிலேயே உடனடியாக தீர்வு காணுவதற்கு வேண்டிய போராட்ட யுத்தத்தை எடுக்க வேண்டும். அந்த போராட்ட யுத்தத்தில் நாம் உயிர் பிரிவதற்குள் நாம் அந்த யுத்தத்தை நாம் கலந்து கொண்டு அந்த வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத்தை பெறுவதற்கு ஒரே ஆயத்தமாக இருக்கின்றோம். அதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம் என்ற ஒரு உறுதிமொழியையும் மாநில மையத்துக்கு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் தோழர்கள். மற்றபடியாக சிவகங்கை விடுத்துடைய அங்கன்வாடி ஊழியர் முத்துலட்சுமி அவர்களை வாசல் இருக்கிறது. இங்கே வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 40 வருஷமாக 82 இப்போ எனக்கு முன்னாடி பேசுகிற தோழர்களுக்கும் 40 வருஷமாக வேலை பார்த்துட்டு வராத நோயெல்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு. கண்ணு தெரியலை, காலு நடக்க முடியலை, இந்த எழுத்தை படிக்க முடியலை, எழுத்தை வாசிக்க முடியலை, எந்த இதுவுமே செய்ய முடியலை. நம்மளுக்கு கொடுக்குறது இந்த 2000 நம்மளுக்கு சிறப்பு ஊதியம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கெல்லாம் கண்ணு தெரியலை, கண் பார்வை மங்கிருச்சு. அது கொடுக்குற 2000க்கு இந்த இருக்கு பாருங்க, மாத்திரை பையோடு வந்திருக்கேன். இது சாப்பிட்டு நான் நடக்க முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் சத்து நவலதை வேலை பார்த்தாரு. சக்தி சுவர் படமாத்தூர் சிவகங்கை ஒன்றியம் சக்தி சுவரில் வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு கையும் காலம் நடக்கவே முடியாது. அவங்கள நான் தூக்கி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கு 1500 ரூபா மாதம். இது சாப்பிட்டாத்தே நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்று பேச முடியும். இதை ஒரு நாள் விட்டுட்டேன்னு சொன்னால் கை கால் எல்லாம் இழுத்துக்கிறோம், நாங்கள் எல்லாம் வீங்கிரும், பேச முடியாது. எங்கள் வீட்டுக்காரரும் ஒரு கை காலவே செயல் இல்லை. அவங்கள நான்தே வச்சு பார்க்குறேன். இந்த கண்ணு நான் அரவிந்துக்கு போனதுக்கு சொன்னாங்க, இந்த கண்ணுக்கு உங்களுக்கு காப்பீடு இருக்குமா, அதை நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் கவர்மெண்ட்டில் நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதுக்கும் போய் நம்ம ஆஃபீஸில் கேட்டேன், எங்கள் ஆஃபீஸில் அங்கன்வாடி ஆஃபீஸில் கேட்டேன். அது வேலை பார்க்குறவங்களுக்குத்தே இந்த காப்பீடுன்ட்டாங்க. நாம் இன்னைக்கு இந்த ஒரு அண்ணன் பேசினாங்க, வெத்தலை வாக்குக்கு கூட நம்மளுக்கு பெத்தவங்களை வாங்கி கொடுக்க மாட்டேங்குது. நம்ம நல்லா உழைச்சி இதாக வைக்கணும், படிக்க வச்சோம், பாட வச்சோம், வேலை வாங்கி கொடுத்தோம். இப்போ வேலை படிக்க வச்சதே வேலை கூட கிடையாது பிள்ளைகளுக்கு. அப்படி இருக்கிற நிலமையில் அதை போய் கேட்டதுக்கு சொன்னால் ஆஃபீஸில் அது நீங்கள் வேலை வாக்குன்றதுக்குந்தே உங்களுக்கு அந்த இது இது காப்பீடு இனி உங்களுக்கு அது கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இருட்டுக்குள்ளே இருக்கும். இன்னும் வெளிச்சத்துக்கு நம்மளை கொண்டு வரல. எந்த சர்க்கார் வந்தாலும் நம்மளை திரும்பி கூட பார்க்காது. இந்த பழமலை நகரில் இருக்கிற அந்த அவங்களுக்கு கூட ஒரு நல்ல இதாக விளக்கம் கொடுத்துருக்காங்களே. நம்ம 40 வருஷம் வேலை பார்த்து ஓடி ஓடி நம்மளுக்கு போகாத போராட்டம்ல பிச்சை எடுக்கிறதுக்கு தட்டெல்லாம் தூக்கணும், கருப்பு ஓட போட்டு வந்தோம், எல்லாத்துக்கும் போயிட்டோம். இப்போ இருக்கிற சர்க்காரில் என்னன்னு கூட அதை திரும்பி பார்க்கல. அதுக்காக எல்லா தோழர்களும் இந்த கூட்டத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் முன்னுக்கு போவோம். எந்த போராட்டத்துக்குனாலும் போவோம். நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா, நம்ம இன்னைக்கு இறந்தா கூட நம்ம பெத்தவளை நம்மளை தூக்கி போடாது. அதுக்கு 10 பைசா கிடையாது, யாருனாலும் செலவழிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. அந்த நிலைமையில நம்ம இருக்கோம். அப்பா எல்லா தோழர்களும் எந்த கூட்டம் போட்டாலும் சரி, எந்த மீட்டிங்னாலும் சரி, நம்ம முன்னுக்கு போனாத்தே செவி சாக்கிறாலோ சாக்கலையோ நம்மளுக்கு முன்னுக்கு அதே மாதிரி எல்லாரும் ஒத்துழைச்சி ஒன்றா போராட்டத்துக்கு போனாத்தே நம்மளுக்கு விடிவு வேலை வருமா. நம்ம போராடுவோம், போராட்டத்துக்கு வெற்றி வருவோம், நம்மளுக்கு கிடைக்கும். என்னை பேச அனுமதிக்க சொன்னதுக்கு நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அடுத்தபடியாக எஸ்பி ஒன்றிய தலைவர் காட்சி அவர்கள் அன்பு அளிக்கிறது.
மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் 4வது மாநில மாநாட்டிற்கு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் 4வது மாநில பேரவை கூட்டத்திற்கு இதற்கு முன்னால் பேசிய ஏன்னா நேரத்தினுடைய காலத்தை கருதி சுருக்கமாக பேசுகிறேன். ஆமாம், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களது புதூர் ஒன்றியத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் கீழே உட்கார்ந்து அமர்ந்திருக்கின்ற இருபால் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களது புதூர் ஒன்றியத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்னு நோட்டீஸில் தான் அடிச்சிருக்கிறீங்க. ஆனால் சத்துணவு பெறால அங்கன்வாடி பணியாளர்னு இதில் சேர்க்குறீங்க. ஆனால் சங்கத்தெல்லாம் சேர்த்துருக்கீங்க. ஆனால் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யாருமே இங்கே அதிகமாக வாழ்ந்ததா இல்லை. அதே நேரத்தில் எங்கள் எஸ்பூர் ஒன்றியத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் நாங்கள்லாம் இருக்காமே, எங்களுக்கெல்லாம் நோட்டீஸில் போடுறாங்களா போடுறாங்க இல்லைய, எங்களுக்கு சொல்லவே இல்லைன்னு ஒரு குறையை சொல்கிறாங்க. அதை நம்ம மாவட்ட தலைவர் கன்னிசாமிகிட்டையும் சொல்லியிருக்கிறேன். நீ அடுத்தபடியாக இந்த பேச்சாளர்களெல்லாம் அங்கன்வாடி பணியாளர்களை அதை சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். 2வது 1984 நம்ம வேலைக்கு வந்தாலும் அன்றே பழனிநாதன் மாநில தலைவராக இருக்கும்போதே வருங்காலத்தை கருதி பேசுறது இந்த எஸ்பூர் ஒன்றியம். என்னன்னு கேட்பீங்க, அன்னைக்கு மாநில தலைவர் பழனிநாதன் மாநில தலைவராக இருக்கும்போது அன்னே நம்மளுடைய இப்படி மயிலே இறகு போடுன்னா போடாதுன்னு இந்த மயிலை நம்ம மயிலை பிடிச்சி தோகையை உடிச்சாதே எடுக்க முடியும்னு நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னால் பேசியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுறோம். அந்த கஷ்டத்தோட கஷ்டமா ஒரு மாத சம்பளத்தை கொண்டு அவங்க தலையில போட்டு உடைங்க, எப்படி பேக்கில் ஒண்டி வச்சு அவங்க தலையில போட்டு உடைங்க. அப்படின்னா தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு சலுகை கிடைக்குமா அன்னைக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனா அன்னைக்கு என்ன சொன்னாரு அதே மாநில தலைவர் பழனிநாதன், அண்ணன் நம்ம காசு கொடுத்து சாதிக்கிற சங்கம் இந்த சங்கம் இல்லைன்னு அவர் அடிச்சு பேசினாரு. ஆமா, அந்த மாதிரி இன்னைக்கு அதை சொல்றேன். இன்னைக்கு நம்ம 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். ஒரு மாதம் பட்னியாக கிடந்தான அவசியம் இல்லை. ஆளுக்கு 2000 மனத்தை சேர்த்தாங்க தலையில விட்டு உடைங்க. நிச்சயமா நமக்கு ஒரு விமர்சனம் புறக்குங்கிறது இந்த எஸ்பூர் ஒன்றியத்தினுடைய சார்பாக மற்ற ஒன்றியத்தின் சார்பாக இந்த சவாலாக வருகிறேன். நம்ம ஒரு மாதம் பட்னியாக இருந்து போவோம், அவங்களுக்காக செய்வோம். நம்மளை எடுத்துங்க, நமக்கு 1 ரூபா கூட மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு எம்எல்ஏ எவ்வளவு சம்பளத்தை ஏற்கிறாங்க, பென்ஷன் ஏற்கிறாங்க, எவ்வளவோ செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லாதவங்களா? நம்மளாம் இருக்கப்பட்ட மகாராஷ்டிரா நம்மளெல்லாம் கண்டுக்கிறாங்கல்ல. அதனால இப்படி ஏதாச்சும் ஒரு செயலை செய்யணும். அப்படி இல்லையா பெரிய மாநாடு போராட்டங்கள் பண்ணுங்க. அந்த போராட்டத்தில் டீ குடிக்கிற சொல்லுங்க, 1ஆம் நம்பர் எஸ்பூர் ஒன்றியம் சொல்லுங்க, டீ குடிக்க ரெடியா இருக்கிறது நான் உறுதியளிக்கிறேன். அப்படி அது நமக்கு விடுவார வரட்டு. அப்படி ஏதாச்சும் ஒரு தீவிரமான செயல்ல சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தி திலகரன் போராட்டம் பண்ணாங்க. அது மாதிரி மயிலே இறகு ஒன்னா போடாது, தீவிரமா செய்தாத்தையும் செய்ய முடியும். அதனால அகிம்சைன்னு போயிட்டு நம்மளுக்கு அகிம்சை வழிதான் போராடுறோம். நம்ம தீவிரவாதத்திலேயே நம்ம போராட இல்லை. அதனால நம்ம ஏதாச்சும் தீவிரவாதம்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று செய்தா இப்படி ஒரு செயல்பாட்டை ஏற்படுத்தினாத்தான் நம்ம வெற்றி முடியும். நீ என்ன எல்லாரும் பண்ணு போச்சு, சொல்லும் போச்சு, வயசும் போச்சு, எல்லாமே கலந்துட்டான். நீ ஏதாச்சும் நடக்க முடியாது. நான் இப்போ மாத்திரை நானும் ஊசி போட்டுக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இந்த மேடையில் ஏற்பேன். உண்மையில சத்தியமா நான் சொல்றேன். நேற்று ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஏன்னா நாளைக்கு சிவகங்கை போகணுமே, அங்கே தலைவர் பேசணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால மேடையில் ஏறி பேசணுமே, அந்த வாய்ப்புக்கு நம்ம கொடுக்கணுமே, பேசணுமேங்கிற ஒரு காரணத்தினால எங்களுக்கு மது பழக்கம் என்கிட்ட இல்லை. அதனால மாத்திரை கூட எங்க கால்வழி தீரும், தெம்பா நடக்கலாம். அப்படின்னு நடக்க முடியல, இந்த மேடையில் நடக்க முடியல. இந்த அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்யறோம். இதே இதுல நம்ம அன்னை 84 இருந்து அன்னை யாரோ ஒரு அன்னை பேசினாங்க, கிட்டத்தட்ட அன்னைக்கு 84 வேலைக்கு வரும்போது எப்படி நம்ம
ஆனால் அதிகம் போட்டோமோ அதைத்தான் இன்னைக்கு நம்ம அதிகம் போடுறோம்னு அவர் சொன்னார். அது 100க்கு 100 உண்மை. நம்ம 150 ரூபா சம்பளத்தில் நம்மளாம் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு 20,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குற அமைப்பாளர், புதுசாக அமைப்பாளர் நம்மளை கண்ட யாரோ எவரோன்னு போறாங்க. ஒரு சில அமைப்பாளர்களுக்கு தான் நம்ம பழைய தலைவர், பழைய அமைப்பாளர்னு தெரியுது. மற்றவர்கள்லாம் யாரோ எவர்னு அவங்களுக்கு இருக்கிற ஒரு தெனாவட்டு யாருக்குமே இல்லை. நம்ம இங்கே கீழ் கவர்மெண்ட்ல இருந்து போராடுறோம், ஆனால் அவங்க மேல இருந்து சொகுசு அணிவிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால இனிமேல் தங்கம்னு செயல்பட்டா தீவிரவாதத்துல செயல்படுங்க. அப்படி இல்லைன்னா எங்களெல்லாம் தயவு செய்து கூட்டாங்க. நாங்கள் எஸ்புதுன்னா கடைசி கடைக்கோடி, இந்த பக்கம் புதூர், இந்த பக்கம் புதுக்கோட்டை, அங்கு திருச்சி, இங்கிட்டு மதுரை, நாங்கள் கடைக்கோடியா இருக்கோம். அப்படி கடைக்கோடியில் இருந்து நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க வார, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு மற்ற ஒன்றியத்தில் 3 சங்கம் 2 சங்கம் இருக்கு. நாங்கள் இதுவரைக்கும் புதூர் ஒன்றியத்தில் ஒரே சங்கமாக தான் இதுவரைக்கும் செயல்பட்டு இருக்கேன். மெட்ராஸ் போகணும்னாரு, என்னால் வர முடியல. இந்த 2 பேருக்கு அண்ணன் நான் காசு அனுப்பி வைக்கிறேன், ஸ்கூலில் அனுப்பி வைக்கிறேன். உடனே எங்கள் எஸ்பூர் ஆப்கண்ட் ஆகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் டெய்லி 2 பேருக்கு காசை கொடுத்து மெட்ராஸ் போட்டு நம்ம மாவட்ட தலைவர் கேளுங்க. அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு செய்கிறோம்னா அதுக்கு நிச்சயமா பிரதிபலன் வேணும். அதனால போராட்டம்னு சொன்னா நிச்சயமா தீவிரமான போராட்டமா இருந்தாங்க. இனிமேல் நானும் அட்டன் பண்ணுவேன். சாதாரண போராட்டமாக இந்த பொந்தியத்தில் நாங்கள் போராட்டம் மாட்டோம்னு சொல்லி பேச்சுக்கு விடைகிறேன். வணக்கம். அதாவது சிவகங்கை ஒன்றியத்தை சேர்ந்த கூட்டுறவட்டியில் சமையலராக பணிபுரிந்தவங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை என்னன்னா, அவங்களுக்கு கை இது காலெல்லாம் வந்து புண்ணு மாதிரி வந்திருக்கு. அதனால அவங்க நம்மளோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து பசங்களுக்கு அனுப்பணும்னு விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த அம்மாவை வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம். மற்றபடி ஏற்கனவே நான் செல்லமுத்து தோழரை தயவு செஞ்சு விட்டுட்டேன். என்னன்னா பதட்டத்தில் அங்கிட்டு ஓடுனதுனால தோழர் அரசு துறை வழிகாட்டி அவர் தான். இன்னும் அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்திலே அவர் பின்னணியில் தான் நிற்கிறோம். அந்த அடிப்படையில் செல்லமுத்து தோழருக்கு முக்கியமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சிங்கமலை ஒன்றியத்துடைய தலைவர் மதியத்தினை அழைக்கிறார். மதியரசன். அடுத்தபடியாக சாக்கோட்டை ஒன்றியத்துடைய தோழர் காவேரி அவர்களை வாழ்த்துக்கள் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு 4வது மாவட்ட பேரவை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தோழர் கனிச்சாமி அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தில் வரவு செலவு இது கம்மியாக இருந்தாலும் அதுக்கு உதவி செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் சங்கம் தொய்வில்லாமல் இந்த சங்கத்துக்கு ஆணிவேரா அமைஞ்சிருக்க தோழர் சங்கரநாராயணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் எனது தோழர் இருபால் தோழர் அனைவரையும் சாக்கோட்டை ஒன்றியம் சார்பாக வரவேற்கிறேன். இப்போ நான் மெயினாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு 2000 தான் பென்ஷன். இப்போ நம்ம போராடி பார்த்தாச்சு, எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டோம். இனி பண்ண வேண்டியதை எதுவுமே பாக்கி இல்லை. ஒரு தரம் காஞ்சிபுரத்துலையா ஒரு போராட்டத்தில் நம்ம தோழர் சரோஜினி இன்னும் 2-3 பேர் மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. ஆனால் உண்மையாக மயக்கம் போட்டாங்க. நான் கூட நினச்சேன் நம்மளும் சும்மாவே மயக்கம் போடுவோமான்னு. அப்போ கூட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆஸ்பத்திரிக்கெலாம் சென்னையில் கொண்டு போய் பாண்டி தோழர் சரோஜினி எல்லாரையும் கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்போ கூட கொஞ்சம் கூட நம்ம கோரிக்கையை செவிசாய்க்கலை அன்னைக்குள்ள அரசாங்கம். இப்போ மறுபடி நம்ம எஸ்புதூர் தோழர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கடுமையான
ஒரு முடிவை நம்ம எடுக்கணும். சங்கம் இத்தனை வருஷம் பாபா உள்ளலாம் கண்ணு தெரியலைங்கிற எனக்குமே எல்லாருக்குமே முடியாமல் வந்துருச்சு. 40 வயசுலேயும் முடியாமல் வந்துடுது. இது வரைக்கும் நம்ம போராடி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போராடினதுனால தான் இந்த சம்பளம் இந்த கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் வந்தது. ஆனால் பென்ஷன் வந்து அவங்க நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மாதத்துக்கு பாலுக்கு வருமா 2000 ரூபா பத்தாது. அப்படிங்கிற போது இப்போ என்னென்னா இந்த இது கொடுத்தாங்க, மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். அதுக்கு எங்கள் ஊரில் வந்து என்னை தான் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண கூப்பிட்டுருந்தார். சரி நம்ம சும்மா தானே இருக்கோம்ட்டு நானும் போனேன். போனால் ஒரு ஃபார்முக்கு 10 ரூபா, நம்மளுக்கு தான் பத்தாது, அதனால 10 ரூபா வாங்கி அந்த சாரே சொல்லிட்டார் ஒரு ஃபார்முக்கு 10 ரூபா வாங்கிக்கோங்க. வாங்கி ஃபுல்லப் பண்ணும்போது அதில் மேக்ஸிமம் என்ன முக்கியமாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உரிமை தொகைன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னோட ஃபார்மில் அதை மென்ஷன் பண்ணியே எழுதியிருந்தேன். நாங்கள் வந்து சத்துணவு ஊழியர், எங்களுக்கு வந்து மாதம் வந்து 2000 பென்ஷன். அப்போ ஆண்டு வருமானம் எவ்வளவு? 24,000. அப்போ இதில் எங்களுக்கு உரிமை இருக்குன்னு நான் எழுதியிருந்தேன். அந்த ஃபார்ம் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், என்னம்மா இப்படி எழுதியிருக்கீங்களே? ஆமாம் சார், நீங்கள் கேட்டிருக்கீங்க 2 லட்சம் கேட்டிருக்கீங்க ஆண்டு வருமானம். எங்களுக்கு ஆண்டு வருமானம் 24,000 போது இந்த 1000 ரூபாய் என் பென்ஷன் தர ஓய்வூதியருக்கு கிடையாதுன்னு போட்டிருந்தீங்க. அப்போ எங்களை ஓய்வூதியர் அரசு ஊழியர்களும் இல்லாமல் ஓய்வூதியர் சங்க இதில் உள்ளவங்களுக்கு ஓய்வூதியராக இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் இல்லைன்னு சொல்லிவிட்டு 2 லட்சம் ஆண்டு வருமானத்துக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் 1000 ரூபான்னு இருக்கு. அதனால மென்ஷன் பண்ணி எழுதுனேன்னே வரல, 2000 காசு வரல. அப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ நம்ம வந்து எவ்வளோ போராடி கத்தி கட்டையேற்றி போராட்டம் பண்ணோம், கருப்பு துணி கட்டி போராட்டம் பண்ணோம். இந்த இதில் சிவகங்கை அரண்மனை இது வாசலில் கூட ராமச்சந்திரன் பூங்காவில் 72 மணி நேரம் உண்ணாவிரதம். அதுலெல்லாம் நான் ரொம்ப ஹெவியாக கலந்து எப்படியாவது நம்மளுக்கு கொஞ்சமாவது காலம்புரை ஊதியம் இந்த சம்பளத்தை வச்சு இன்னைக்கு வருங்காலத்தில் எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு, எதுவுமே கம்மி கிடையாது. அப்படி இருந்து எல்லாத்தையும் ஏற்றினாலும் அந்த 2000 ரூபாய் பென்ஷனை விட்டு 2000 ரூபாய் பென்ஷனை விட்டு ரொம்ப பேசுகிறோம் 2000 ரூபாய் பென்ஷனை விட்டு நம்ம கோரிக்கை எதுவுமே வென்றெடுக்க முடியலை. எல்லாரும் ரிட்டையர் ஆகி வந்துட்டோம். நம்ம இவ்வளவு கத்துறோமே, இவங்களை யார் ஃப்ரீ பாஸ் லேடிஸ்க்கெல்லாம் அந்த லேடிஸ் கேட்டாங்களா எங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுங்கன்னு? எந்த லேடிஸாவது கேட்டாங்களா? அது வந்து தேவையில்லாதது ஒன்று, யாருமே கேட்கல. லேடிஸ் கேட்காத செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. காலை உணவு திட்டம் யாரு கேட்டது? நாங்கள் கேட்குறோமே, நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை தான் அது. அம்மா பேரிலே அம்மா கையெழுத்து போட்டு நம்ம சங்கத்தில் ஒரு தபால் இருக்கு, ஜெயலலிதா அம்மா பேரில் கையெழுத்து போட்டால் சங்கத்தில் நம்ம தபால் இருக்கு. அப்படிங்கிற போது இவர் இப்போ உள்ள மாவட்ட தலைவர் இப்போ உள்ள முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதியில் சத்துணவு ஊழியர் கோரிக்கை கலைந்து பார்க்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே அவங்க பண்ணலை. அப்போ நம்ம கேட்டோம், ஒன்றா வருஷம் பூரா எத்தனையோ போராட்டம், எவ்வளவோ ஊர்வலம், எவ்வளவோ எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். இந்த காலை உணவு திட்டத்துக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த பிள்ளையை பெற்றவங்களுக்கு காலை உணவு கூட போட முடியாதா? மத்தியானம் சாப்பாடு காமராஜர் ஆரம்பிச்சு வச்சது, சரி அது ஆண்டுதோட அந்த மதிய உணவு திட்டம். இப்போ காலை உணவு திட்டம்னு இவங்க புதுசாக ஒன்றை கொண்டாந்துருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைகளுடைய தாயோட இது இந்த பிள்ளைக்கு பாசம் இல்லாமல் போயிடும். நீ தான் காலையிலே குளிப்பாட்டி அங்கே போய் சொல்லிடுறீங்க, சாப்பாடு ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. அது எங்கே அம்மா சாப்பாடு ஊட்டுறது இங்கே வந்துடுதுங்க. நீ ராத்திரிக்கும் கொண்டாட போகிறவளோ என்னமோ. அதில் வந்து இப்போ என்னென்னா, வந்த நான் ஒரு பொம்பளை பிள்ளை முதலமைச்சர் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை, கிருஷ்ணகிரியிலேயே அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு பிள்ளை ஸ்டாலின்கிட்ட சொல்லுது, 9வது படிக்கிற பிள்ளை, எங்கள் ஊரில் வந்து மருத்துவமனை சரியில்லை, அதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணி அதை நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அதே ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் என்ன நடந்திருக்கு, ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி கல்கத்தாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு கிருஷ்ணகிரியிலேயே தான் நடந்திருக்கு. சரி, ஓகே, இது என்னோட பேச்சை இதோட முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இளையங்குடி ஒன்றிய தலைவர் ராமச்சந்திரன் அவர்கள் காலங்கருதி சுருக்கமாக வாழ்த்துக்கள் கிடைக்கிறேன். மாநில
மாநாடு சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக திருப்போணம் ஒன்றிய செயலாளர் செல்லையா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். அதிக நேரம் எடுத்துக்க விரும்பவில்லை. பல சோதனைகள், அதாவது சத்துணவுல தான் சோதனை வரலான்னு நினைக்காதே, சத்துணவு விட்டு வெளியே வந்த பிறகு பல சோதனை. இதற்கிடையில் அனைவரும் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வயது கம்மியாக இருந்தாலும் வயது கூட இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவகங்கை ஒன்றிய செயலாளர் அன்புத்தோழர் நாகலட்சுமி அழைக்கிறோம். சிவகங்கை ஒன்றிய செயலாளர் நாகலட்சுமி. சிவகங்கை அவ்வளோதான். இங்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சிறைப்புரையாற்ற முன்னாள் தமிழ்நாடு சத்துணவு சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் கே ஜீவசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாவட்ட பேரவையினுடைய தலைவர் அவர்களே, இந்த பேரவையில் சிறப்பிக்க வருகின்றிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் தோழர் சங்கரநாராயணன், தோழர் கட்டப்பொம்மன், இந்த பேரவையை சிறப்பித்து தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் இந்த அமைப்பினுடைய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் விரிவாக பேச முடியாது, சுருக்கமாகத்தான் பேச முடியும். உடல்நிலை சரியில்லை. நம்மளுடைய பேரவையினுடைய முக்கிய அம்சமாக நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்று கடந்த நாமெல்லாம் ஒரே சங்கமாக இருந்த காலத்திலே போராடினோம். அப்பொழுதும் நம்மளுடைய கோரிக்கை அரசு ஊழியராக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்தோம். அதற்காக எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தினோம். அன்றைக்கே அரசு ஊழியராக்கியிருந்தால் இந்த ஓய்வூதியம் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நாம் யாரெல்லாம் அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தில் உறுப்பினராக இருந்திருக்கோம். அரசாங்கம் 40 ஆண்டு காலமாக நம்மளை இவர்களோடு சேர விடாமல் கெடுத்தார்கள். நாமளும் நடத்தாத போராட்டம் இல்லை. இந்த மாவட்டத்திலே அந்த போராட்டத்திலே தலைமை தாங்கி எண்ணற்ற தியாகங்களை செய்ய இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களும் அனைத்து ஒன்றிய நிர்வாகிகளும் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறீர்கள். என்னால் மறக்க முடியாது, என்னால் அதை மறக்க முடியாது. இன்னும் நெஞ்சுக்குள்ளேயே நிற்கின்றது அனைத்து நடவடிக்கைகளும். ஏன்னா நம்மளுடைய மாரியப்பன் சொல்லும் பொழுது என்றால் பல ஆண்டு கால மாவட்ட செயலாளராக இருந்தது என்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே
நான் மாவட்ட செயலாளராக இருக்கும் பொழுது பல்வேறு போராட்டங்களை தலைமையாக நடத்தி இந்த 2000 ரூபாய் தான் பெற முடிஞ்சிச்சு. நம்முடைய கோரிக்கைகள் இன்றைக்கும் 6750 பென்ஷன் வாங்க வேண்டும் என்று நாம் வைத்திருக்கின்றோம். அண்மையிலே மத்திய அரசு ஒரு குறைந்தபட்சம் 10,000 ஓய்வூதியம் அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்கின்றது. அந்த புதிய ஓய்வூதிய திட்டமும் மத்திய அரசு இப்போது அறிவித்த ஒருங்கிணைந்த அந்த ஓய்வூதிய திட்டமும் நமக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. நமக்கு தமிழக அரசால் கருணை காட்டி சிறப்பு திட்டத்தின் கீழ் செய்தாலே ஒழிய எந்த பலனும் நமக்கு அதிலே கிடைப்பதில்லை. அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய கோரிக்கையில் பல்வேறு முரண்பாடுகள் எனக்கு தோணுச்சு. கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தி போராட்டம் நடத்தியது எனக்கு மனசுக்கு ஒத்துக்கல. கூட்டமைப்பு என்று வைத்தால் அவர்கள் கோரிக்கை வேற, நம்ம கோரிக்கை வேற. ரிட்டையர்டானவர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியத்தை மட்டும் உயர்த்தி வழங்கினாலே போதும். வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கினாலே போதும். நாம் இனிமேல் போய் அரசு ஊழியராக்கு அது இதெல்லாம் கேட்க முடியாது. ஒரே கோரிக்கை நம்மளுக்கு வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அரசு செஞ்சுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதிலே தான் எனக்கு ஒரு சிறிய முரண்பாடு இருந்தது. நான் இந்த சங்கத்துக்கு கொஞ்ச நாள் நான் 2 ஆண்டு ஆகி விட்டது ஓய்வு பெற்று 2003 ஒன்றிய அளவில் நடந்த இயக்கங்களில் பங்கேற்றேன். மாவட்ட அளவில் 2003 ஒரு இயக்கத்தில் பங்கேற்றேன். மாநில அளவிலே ஒரு இயக்கத்தில் ஒரு நாள் வேனில் போய் பங்கேற்றேன். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டமைப்போடு சேர்ந்து நமக்கு போராடுவது வேஸ்ட்டாக எனக்கு தெரியுது. நமக்கென்று நமது மாநில மையம் நம்மாத்தான் இனிமேல் போராட முடியும். நாம தான் நம்ம அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். இனிமேல் யாரும் நமக்கு துணை வருவார்கள், நமக்கு வாங்கி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் நாம் ஏமாந்துட்டோம். அவர் தான் செய்யலை, இவர் செஞ்சிருவார்னு ரொம்ப நம்பினோம். இவருக்கு வாக்களித்தோம். ஆனால் எல்லாத்தையும் விட மோசமாக நம்மளை ஏமாற்றியது 10 பைசா கூட கொடுக்காமல் ஏமாற்றியது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தான். ஏமாற்றட்டும், அவரை நாமும் ஏமாற்றுவோம். அது காலம் ரொம்ப காலம் இல்லை, வெகு விரைவிலே இருக்கின்றது. இந்த ஏமாற்றத்துக்கு நம்மளுடைய அமைப்பு வலுவாக இருக்க வேண்டும். நம்முடைய அமைப்பை மேலும் மேலும் வலுப்படுத்தி ஒற்றுமை சேர்த்து நம்முடைய போராட்டத்தை முன்னெடுத்து நம்முடைய கோரிக்கைகளை வென்ற வேண்டும். இவர் இல்லைன்னா இன்னொரு சர்க்காரை கொண்டு வந்து நம்முடைய கோரிக்கைகளை வென்று விடுவோம். யாரும் சோர்ந்து விட வேண்டாம். நம்முடைய ஊழியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒன்று விடுவோம், போராடுவோம் தான் நம்மளுடைய சங்கத்தினுடைய அந்த வாசகம். ஆனால் நம்மளிடையே இருக்கக்கூடிய தலைமைகள் நம்மளே பிரிக்கிறது, 4-3 ஆக்குறது, இந்த வேலைகளை செய்யும் பொழுது அரசாங்கத்திற்கு இவருடைய கோரிக்கையை செய்யக்கூடிய கட்டாயம் என்பது, நிர்பந்தம் என்பது ஏற்படவில்லை. அதனால் மாநிலம் முழுவதும் ஒரே அமைப்பாக நாம் திரளணும். இந்த மாவட்டத்தில் ஒரே அமைப்பாக ஓய்வு பெற்ற நமது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வு பெற்ற சங்கத்தை நாம் என்றென்றும் நிலைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சர்க்காரு நம்மளை ஏமாற்றலாம், ஆனால் நாம் அவரை ஏமாற்றுவோம். நம்முடைய கோரிக்கைகளை அடுத்த சர்க்காரை கொண்டு வந்து வைத்து பெற்றுவிடுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த மாநாட்டினுடைய கோரிக்கைகளும் இந்த பேரவையினுடைய தீர்மானங்களும் வெல்லட்டும் வெல்லட்டும். அனைத்து ஊழியர்களும் 40 ஆண்டு காலம் எப்படி சத்துணவு ஊழியர் சங்கத்தின் கீழ் மாநில மையம் எடுத்த முடிவுகளை உடனடியாக அமல்படுத்தினீர்களோ, அதே போல சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் எடுக்கும் முடிவுகளுக்கு அனைவரும் இன்னும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் உங்களை விட நானும் இனி கூடுதலாக பங்கேற்பேன். ஏற்கனவே பைத்தியமாகவும் வெறியனாகவும் இந்த சங்கத்துக்காக உழைத்தேன். பல ஆண்டு காலத்தில் பழனிநாதன் முதல் கொண்டு இருக்கும்போது கூட நான் இங்கே மாவட்ட செயலாளர். கடந்த 2 ஆண்டு தான் ஆகிறது நான் ஓய்வு பெற்று. இனிமேல் உங்களோடு நானும் துணை நிற்பேன் என்று உறுதியளித்து வாய்ப்புக்கு
நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம சங்க சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆணையரும் தமிழ்நாடு ஓய்வூடி சங்கத்தை முதலிலே சிவகங்கை தோற்றுவித்தவருமான தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஒன்றியத்துடைய மாநில செயலாளர் பண்புற்றுவாளர் சங்கரன் அவர்களை சிறப்புரையாற்ற போல் நினைக்கிறேன். எழுச்சியோடும் புரட்சியோடும் ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகின்ற இந்த மாவட்ட பேரவைக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் கணிச்சாமி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முத்துசிவம் அவர்களே, துவக்குரை ஆற்றியிருக்கின்ற அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய செல்லமுத்து அவர்களே, செயலாக்கத்தை செவனை செய்திருக்கின்றேன் என்று எழுத்துப்பூர்வமாக உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் குகன் சண்முகம் அவர்களே, எந்தவித பொருளாதாரமே இல்லாமல் ஒரு பொருளாளர் அறிக்கை வைத்திருக்கிறார் திறம்பட என்பதை உங்கள் முன் சுட்டிக்காட்டிய கண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட பொருளாளர் சரோஜினி அவர்களே, இங்கு இயக்கப்பாடுகள் நடத்திய மரியாதைக்குரிய ரத்னம் அவர்களே, தீர்மானங்கள் முன்மொழிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே, வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற மாவட்ட தலைவர் அவர்களே, இங்கு சிறப்புரையாற்றியிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட சத்துணவு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சீமைச்சாமி அவர்களே, நிறைவுரை ஆற்ற இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாநில துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கட்டபொம்மன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய சிவகங்கை ஒன்றிய தலைவர் சுசிலா அவர்களே, அடாவடித்தனத்தை கொண்டு ஆட்சி நடத்துகின்ற ஆட்சியாளர்களின் அராஜக போக்கினை கண்டித்து ஒரு அட்டகாசமான பேரவையை நடத்துவதற்கு அலைகடலான திரண்டு வந்திருக்கின்ற ஆன்றோர்களை சான்றோர்களை அரிய பெருமக்களே, ஆட்டம் தொடங்கிவிட்டது. அஞ்ச மாட்டோம், அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம், அஞ்சி நடுக்கிய காலமெல்லாம் அடங்கி ஒடுங்கிவிட்டது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்கு ஒரு காட்டிலே பொந்திட வைத்தேன், வெந்து தெளிந்தது காடு, தனால் வீரத்து குஞ்சென்று முப்பென்று உண்டோ என்ற பாரதியில் சொல்லியிருக்கிறாங்க. அக்கினி பிளம்புகளாக, அடக்க முடியாத சுனாமியாக இப்படை தோக்கின் எப்படை வெல்லும் என்ற எண்ணத்திலே தோள்களை உயர்த்தி தோளோடு தோள் கொடுத்து தோழமையை காக்க வந்திருக்கும் வீரர்களே, வீராங்கனைகளே, சங்கத்தின் சாரதிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன் படிமான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நண்பர்களே. நாம் சென்ற ஆட்சியாளர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று ஆனந்தத்தில் விடியல் அரசு வரும், நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று விழித்து கொண்டிருந்தோம். ஆனால் விடியாமூஞ்சி அரசு வந்து சேர்ந்திருக்கின்றது. கருத்த தலையுடன் வந்தோம், நரைத்த தலையாகிவிட்டது. மருமகளாகவும் மருமகனாகவும் வேலையில் அமர்ந்தோம், மாமியார்களாகவும் மாமனார்களும் வெளியேறிவிட்டோம். இன்று தாத்தா பாட்டி ஆகிவிட்டோம். ஆட்சிகள் மாறின, கட்சிகள் மாறின, கொடிகள் மாறின, கோஷங்கள் மாறின, நமது கோரிக்கை மட்டும் மாறாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு பலகட்ட போராட்டங்களை நடத்தி சிற்சில சலுகைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நம்மளுக்கு பொங்கல் போனஸ் தருவதை மறுத்த அரசு போராட்டத்தின் காலத்தின் காரணமாக அரசு ஆணையிலேயே சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் என்று குறிப்பிட்டு அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கிறோம், அப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் பேச்சு திறமை படைத்தவர்கள், அதில் ஒன்றும் குறைந்தவர்கள். முந்தின காலத்தில் இன்றைய முதல்வரின் தந்தையார் அவர்கள், மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நமது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒன்றாக சேர்ந்து அவரிடம் சம்பள விகிதாச்சாரத்தை பற்றி பேச போகும்பொழுது அவர் அழகாக பேசினார். எனது பெயர் கருணாநிதி, என்னிடம் கருணை இருக்கிறது, ஆனால் நிதி இல்லை.
போங்கள் என்று சொல்லிவிட்டார். அதே வழியில் வந்த அதே பதவியில் அமர்ந்த அவரது மகன் இன்றைய தினம் நமது ஜாக்டோ ஜியோ நடத்திய மாபெரும் மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பொதுவாக முதல்வர் கலந்து கொள்கிறார் என்றாலே ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் என்று எல்லோரும் ஒரு ஆர்வத்துடன் இருந்தோம். ஆனால் வந்தார், அமர்ந்தார், நின்றார், பேசினார். என்ன பேசினார்? என்னிடம் பூட்டு இருக்கிறது, சாவி இருக்கிறது, பெட்டி இருக்கிறது, திறந்து பார்த்தால் ஒன்றுமில்லை, இதை நிரப்புங்கள், நான் தருகின்றேன் என்று சொல்லினார். அந்த நிரப்புறதுக்கு வக்கு இருந்தால் நாங்கள் ஏன் அவன்கிட்ட வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் மடம் எல்லாரும் எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்க. இன்றைய சூழ்நிலை காலகட்டம் நாம் படிக்கின்ற காலத்திலே கிமு கிபி என்று படித்திருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தேமு தேப்பி என்று பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அது என்ன தேமு தேப்பி? தேமு என்றால் தேர்தலுக்கு முன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குறுதிகள், தேர்தலுக்கு பின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கைகள் என்று பிரித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்று நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். தேர்தலுக்கு முன் பார்த்தீர்கள் என்றால் நமது இன்றைய முதல்வர் அவர்கள் எங்கு பார்த்தாலும் ஒரு 10 நபர்கள் கூடியிருந்தால் நின்று பேசிவிட்டு சென்று விடுவார்கள். ஒரு கூட்டம் நடத்தினால் அந்த கூட்டத்திற்கு தானாக வந்து உங்களது கோரிக்கைகள் அத்தனையும் கழக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி தருவேன் என்று உறுதி கூறினார். ஆனால் இன்றைய தினம் அவரை பார்ப்பதற்கு அனுமதி கேட்டு நாங்களும் பல முறை முயற்சி செய்து பார்த்தோம். அவர் இன்னும் பார்க்க கூட எங்களுக்கு அனுமதி மறுத்து வருகின்றது. சரி, என்னடா வழி இவரை பார்ப்பதற்கு என்று எண்ணி கொரோனா வந்தது. இந்த கொரோனாவின் காரணத்தை வைத்துக்கொண்டு நாம் பார்த்து விடுவோம் என்று எண்ணி நமது 5 லட்சம் ரூபாய் திரட்டி கொண்டு கொடுத்தால் நமது முதல்வர் அவர்களிடம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறினார்கள். உடனே நாமளும் ஒரு 5 லட்சம் ரூபாயை திரட்டி கொண்டு முதல்வரை பார்க்க சென்றோம். ஆனால் பார்க்கும்போது அவர் சொல்லிட்டார்கள் 10 லட்சம் கொடுத்தாதான் நாங்கள் பார்க்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே 10 லட்சத்தை திரட்டுவதற்கு நமது சங்கமானது முழு முயற்சி எடுத்து 11 லட்சத்தை திரட்டி கொண்டு அந்த 11 லட்சத்தின் வாயிலாக நம்ம முதல்வரை பார்க்க சென்றால் 20 லட்சம் கொடுத்தாதான் நாங்கள் பார்க்க விடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் உடனே மனசு தளர்ந்து உடனே நமது துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை பார்த்து, மரியாதைக்குரிய கீதா ஜீவன் அவர்களை பார்த்து நமது 11 லட்சம் பிரட்டி அவரோட கொரோனா நிதியாக அவரோட கொடுத்து நமது கோரிக்கைகளை கொடுத்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி வந்தோம். அதை பற்றியெல்லாம் நமது மாநில பொதுச் செயலாளர் பின்னாடி பேசுவார். தேர்தலுக்கு முன் பார்த்தீர்கள் என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு 505 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு புஸ்தகத்தை பட்டி தொட்டிகளெல்லாம் பறைசாற்றினார்கள். அந்த 505 கோரிக்கைகளிலே ஒரு 20-30 கோரிக்கைகள் அத்தனையும் நமது அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை கோரிக்கைகளுக்கு நமது நிறைவேற்றி கொடுப்பதாக வாக்குறுதி எடுத்திருந்தார். அதை அத்தனையும் சொல்ல முடியாது, குறிப்பாக 3 சொல்கின்றேன். அந்த புத்தகத்திலே 74வது பக்கத்திலே 308வது கோரிக்கையாக அரசு துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 70 வயதானவுடன் ஒரு 10% ஊதிய உயர்வும் 80 வயதானவுடன் ஒரு 10% ஊதிய உயர்வும் வழங்குவேன் என்று கூறினார். என்ன ஆனது என்று தெரியவில்லை. அடுத்து 309வது வாக்குறுதியாக கழக ஆட்சி அமைந்தவுடன் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று கூறினார். கிடப்பில் போடப்பட்டது. 75வது பக்கத்திலே 313வது வாக்குறுதியாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக்கி, அதாவது இதுவரை நம்ம அரசு பணியாளர் கிடையாது, அரசு பணியாளர்கள் ஆக்கி வரையறுக்கப்பட்ட ஊதியத்தை வழங்குவதுடன் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பணிக்குடையுடன் வழங்கப்படும் என்று கூறினார். அதைத்தான் நாம் என்ன ஆச்சு கோரிக்கை வாக்குறுதி என்ன ஆச்சு என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களோ
மறந்து போச்சு காற்றிலே கரைந்து போய்விட்டது என்று சொல்கிறார்கள். நாங்களும் விடமாட்டோம் கோரிக்கையை வெல்லும் வரை ஓய மாட்டோம் என்று பலகட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றான். நாமல் கேட்ட பணம் இல்லை என்று சொல்கின்றார்கள். பணம் இல்லை என்பதே அவர்களிடம் கிடையாது. பணம் ஏகப்பட்டது கட்டுக்கட்டாக வைத்திருக்கின்றார்கள். மனம் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் நம்ம சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரான அன்று ஓய்வூதியர்கள் பற்றி அன்றைய மானிய கோரிக்கை வந்தது. அன்றைய தான் நாம் என்ன செய்தோம், போராட்டம் பண்ணோம். குறைந்தபட்ச ஓய்வூதியம் 2000 உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆனால் சத்துணவு ஊழியர்களும் அங்கன்வாடி ஊழியர்களும் நடத்திய அந்த போராட்டத்தை செவிசாய்க்காமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 25,000 ரூபாயிலிருந்து